ஹாய், ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? எப்படி போச்சு உங்களுக்கு இந்த வீக்கெண்ட்? எனக்கும் இந்த வீக்கெண்ட் வந்து நல்லா போச்சு. அப்புறம் பாட்காஸ்ட்லாம் இப்போ தான் கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நான் என்னடா இவ கேட்குறாளே, ஒரு வேளை நிறைய கேட்டிருப்போமோ அப்படின்லாம் நினைக்காதீங்க. இதே மாதிரி கேளுங்க அப்படின்னு சொல்ல தான் ஆட்டேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு எதை பற்றி பேசலாம் அப்படின்னு சும்மா ஒரு தாட் இருக்கும்போது, ஏன் நம்ம வந்து சிப்ளிங்ஸ் ரிலேஷன்ஷிப் பற்றி பேசக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. சரி, அதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நம்ம நிறைய விஷயம் கேட்டிருப்போம், பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதை வச்சு நம்மளுக்கு தெரிஞ்சது, அதுவும் இல்லாமல் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணது என்னது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த வாட்டி தோணுச்சு. ஸோ அதை பற்றி தான் இப்போ பேசலான்னு இருக்கோம். ஸோ ஏன் வந்து சிப்ளிங்ஸோட ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ப்ரீஷியஸ் ஆனது அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச இந்த லைஃப்பில் வந்துட்டு பேரண்ட்ஸ் இருப்பாங்க உங்களுக்கு கொஞ்ச நாள் வரைக்கும். உங்கள் லைஃப் பார்ட்னரோ, உங்கள் ஸ்பவுஸோ, உங்களோட சில்ட்ரன்ஸோ வருவாங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம். ஒரு 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் கழிச்சு தான் அவங்க வருவாங்க. ஸோ இந்த இன்பிட்வீனில் வந்துட்டு உங்கள் கூட யார் இருப்பாங்கன்னா உங்கள் சிப்ளிங்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. It can be your younger brother, elder brother, younger sister, elder sister. ஸோ இந்த காம்பினேஷன்ஸ் வந்து எப்படி இருந்தாலும் சரி, ஒரு சிப்ளிங் இருக்காங்க அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ஒரு செக்யூர்டான ஃபீலிங், சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்க ஃபீலிங்காக அப்படி ஒன்று இருக்கும். ஏன்னா ஓகே, வீட்டுக்கு போனால் தங்கச்சி இருப்பா, வீட்டுக்கு போனால் அண்ணா இருப்பாங்க, வீட்டுக்கு போனால் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குல்ல. வீட்டுக்கு போனால் அவங்க இருப்பாங்க, ஜாலியாக இருக்கும். நம்ம தனியாக இருக்க தேவையில்லை, நம்ம தனியாகவே விளையாட தேவையில்லை, நம்ம தனியாகவே எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண தேவையில்லை, ஒருத்தங்க இருக்காங்க நம்ம கூட அப்படின்ற அந்த ஒரு ஃபீலிங் வந்துட்டு செம்மையான ஃபீலிங். ஆக்சுவலாக இந்த அட்டாச்மெண்ட் இஷ்யூஸ் இருக்குது இல்லையா? ஸோ அது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இந்த அட்டாச்மெண்ட் இஷ்யூஸோட கோர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அவங்க அதை வந்து 4 டிவிஷன்ஸாக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஆர்கனைஸ்டாக இருக்கவங்க எப்படி இருப்பாங்க, அன்ஆர்கனைஸ்டாக எப்படி இருப்பாங்க, டிஸ்ஆர்கனைஸ்ட் எப்படி, அதில் ஒரு 4 சப்டிவிஷன்ஸ் இருக்கும். ஹெல்த்தியஸ்ட் பர்சனுக்கு வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் அது 4த்தையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறதில்ல. பட் என்ன எனக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா, அந்த ஹெல்த்தியஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க வந்துட்டு அட்டாச்மெண்ட் ஆகாமல், யார்கிட்டையும் ரொம்ப அட்டாச் ஆகாமல் ஹெல்த்தியாக, ஓகே அவங்களோட டைம் வந்துருச்சு, அவங்க கூட நம்ம இனிமேல் இருக்க முடியாது, நம்ம இருந்த டைமை வந்து செரிஷ் பண்ணணும், அந்த மெமரிஸோட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் வந்து ஒரு ஹெல்த்தியான பர்சன் அப்படின்றது. அட்டாச்மெண்ட் இஷ்யூஸ்னால் வந்து யாரை பார்த்தாலும் வந்து அவங்க மேலே இவங்க நம்ம கூடயே இருக்க போகிறாங்க, வாழ்க்கை போகிறாங்க, நம்ம கூட இருக்க போகிறாங்க, நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் போகிறாங்க அப்படின்னு நினச்சி அவங்கக்கிட்ட ரொம்ப அட்டாச் ஆகி அவங்கள விட்டு போகிறப்போ இவங்களுக்கு அவங்கள விடுறதுக்கே ரொம்ப நாள் ஆகும்னா அப்படி வருஷக்கணக்காகும் அப்படின்னு சொல்லலை. ரொம்ப அட்டாச் ஆயிடுவாங்க, அழுவாங்க, கோவப்படுவாங்க, அவங்களுக்கு அது எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. பிகாஸ் அவங்க லைஃப்லாம் அவங்க கூட இருப்பாங்கன்றத ஃபர்ஸ்ட் மீட்லேயே வந்துட்டு அவங்க வந்து இது பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் கைண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட் இஷ்யூ அப்படின்றது. அப்போ இந்த ஹெல்தியான பீப்புள் எப்படி இருப்பாங்கன்னா, என்ன சொல்கிறது, இந்த ஹெல்தியான பீப்புள் இப்படி இருக்க என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, தேர் வில் பி a பர்சன் ஃபார் தெம். நான் எங்கே போனாலும் சரி, எனக்கு என்ன ஆனாலும் சரி, எனக்கு என்ன பிரச்சனை ஆனாலும் சரி, நான் திரும்ப வந்தால் இந்த பர்சன் எனக்காக இங்கே இருப்பாங்க அப்படின்ற அந்த அஷூரன்ஸும் அந்த நம்பிக்கையும் இருக்க ஒரு பர்சன் வந்து மற்றவங்க கிட்டலாம் ஈஸியாக அட்டாச் ஆக மாட்டாங்க. அப்படி அட்டாச் ஆனாலும் அவங்க விட்டு போகிறாங்கன்னா அதை வந்துட்டு ரொம்ப ஈஸியாக எடுத்துப்பாங்க. லெட் இட் கோ, ஓகே நம்ம இருந்தோம் இப்போ போகிறோம் அப்படின்ற மாதிரி எடுத்துப்பாங்க. ஸோ அதுதான் ஹெல்தியான பர்சன் வந்து ஒரு நல்ல ஹெல்தியான எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்க பர்சனுக்கு என்ன அவங்களோட அட்வான்டேஜ்னால், அவங்களுக்கு யாராவது ஒரு பர்சன் இருப்பாங்க, ஒன்று பேரண்ட் இருப்பாங்க, இல்லை சிப்ளிங் இருப்பாங்க, இல்லைன்னா வந்து பார்ட்னர் இருப்பாங்க, யாராச்சும் ஒருத்தர் வந்து ஸ்டேபிளாக இருக்கப்போ, அந்த பர்சன் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கப்போ, எனக்கு என்ன ஆனாலும் திரும்ப இவங்ககிட்ட நான் போக முடியும் அப்படின்ற அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கப்போ அவங்க யார்கிட்டையும் அட்டாச் ஆக மாட்டாங்க. அட்டாச் ஆனாலும் அது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்காது. இதை நான் ஏன் இப்போ சொல்கிறேன் இந்த அட்டாச்மெண்ட் இஷ்யூவை பற்றி அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ உங்களுக்கு சிப்ளிங்ஸ் இருக்காங்கன்னு வைங்களேன், நீங்கள் வந்து பேரண்ட்ஸ்கிட்ட வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட், அவங்க டிஃப்ரெண்ட். ஆமாம், பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ண முடியாது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணலாம். பட் சிப்ளிங்ஸ் கிட்ட அவங்களுக்கு ஒரு பாண்ட் இருக்கும் தெரியுமா? அதாவது ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாத சில விஷயங்கள் வந்து சிப்ளிங்ஸ் கிட்ட தான் ஷேர் பண்ண முடியும். அப்படி இருக்கப்போ
ஸோ இப்போ வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸும் ஒரு டைமுக்கு மேலே அவங்க கூட இருக்க மாட்டாங்க, பேரண்ட்ஸ்ட்டையும் நீங்கள் எல்லாத்தையும் வந்து பேசிகிட்டு இருக்க முடியாது, அவங்களும் உங்கள் கூட இருக்க மாட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த சிப்ளிங்ஸுன்றது, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க மாட்டாங்கன்னா அதே சேம் பிளேஸில் இருக்க மாட்டாங்க. இட் அப்ளைஸ் டு சிப்ளிங் ஆல்சோ, பட் இட் இஸ் டிஃப்ரெண்ட்ல. இவங்க திடீர்னு வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வந்து திடீர்னு வருவாங்க, உங்கள் லைஃப் லாங் கூட இருப்பாங்க தான். ஆனால் இவங்க சிப்ளிங் கூட இருக்கிறதோ ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறதோ ஸோ டிஃப்ரெண்ட் இல்லை, அந்த பாண்ட் வந்து டிஃப்ரெண்ட். அப்போ உங்களுக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப் வித் சிப்ளிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்றப்போ அது உங்களுக்கு என்ன சொல்லும், அந்த அட்டாச்மெண்ட் இஷ்யூஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு காரணமாகவும் இருக்கலாம். இந்த ஒரு அட்வான்டேஜ் இருந்தால் உங்களுக்கு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் அந்த அட்டாச்மெண்ட் இஷ்யூ பற்றி சொன்னேன். ஸோ வந்து நம்ம சிப்ளிங்ஸ் கிட்ட வந்து நிறைய கற்றுப்போம். அதில் வந்து முக்கியமான விஷயம் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஷேரிங்கிறது கற்றுப்போம். அதாவது எல்லாமே எனக்கு தான், எது வாங்கினாலும் எனக்கு தான், எங்கள் அப்பா அம்மா எனக்கு எந்த ஸ்நாக்ஸ் வாங்கினாலும் எனக்கு தான், எந்த ட்ரெஸ் வாங்கினாலும் எனக்கு தான், எல்லாமே எனக்குன்றப்போ அந்த ஷேரிங்ன்ற ஒரு தாட் வந்துட்டு ஸ்கூலில் எடுத்துகிட்டு போய் விட்டவொடனே வராது. ஏன்னா நம்மளுக்கு அடுத்தவங்க கிட்ட பேசாத, இதை அவங்க கிட்ட ஷேர் பண்ணாத, இதை அவங்க கிட்ட சொல்லாத, இது உனக்கு தான், நீ உன்கிட்ட வச்சுக்கணும், உன் பாட்டிலை யாருக்கும் கொடுக்காத, உன் ஸ்நாக்ஸ்க்கு யாருக்கும் கொடுக்காத, இப்படி சொல்லி வச்சுட்டு திடீர்னு போய் ஃப்ரெண்ட்ஸை போய் சோஷியலைஸ் ஆக அப்படின்றப்போ நமக்கு அது சாதாரணமாக வராது இல்லையா. ஸோ அப்போ சிப்ளிங் இருக்கும்போது நீங்கள் வந்து சொல்லி தரணும் தான். ஆமாம், இப்போ பாரு தம்பி இருக்கான், அவனுக்கு கொஞ்சம் கொடு, இதை சாப்பிட்டா அவனுக்கு கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது இருக்குதான். அதை அவங்க செய்வாங்க தான், செய்ய மாட்டாங்கன்னு இல்லை. பட் அந்த இது வந்து எல்லாமே ஒரு புது விஷயம் நம்ம கற்றுக்கும் போது நம்ம பிரெயின் வந்து ரீவயர் ஆகும் இல்லையா. ஸோ அதே மாதிரி அவங்களோட அப்பா அம்மா, என்னோட அப்பா அம்மா, எனக்கு ஒரு சிப்ளிங் இருக்கான் தம்பினா, இப்போ வந்து அவனுக்கும் இவங்க அப்பா அம்மா ஃபர்ஸ்ட். அந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு இதையவே வந்து அவனுக்கும் அவங்க அப்பா அம்மாவாக இருக்க போகிறாங்கன்றதே அவங்களால ஏற்றுக்க முடியாது. அதுவே அந்த ஷேரிங் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிறது பெரிய விஷயம், ரெண்டு பேருக்கும் அப்பா அம்மா அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அதாவது இந்த சிப்ளிங் இருக்க வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, தம்பிக்கு என்ன வாங்கினாலும் அக்காவுக்கும் அதே வாங்குறது, தங்கச்சிக்கு என்ன வாங்கினாலும் இவங்களுக்கும் அதே வாங்குறது. நீங்கள் நினைப்பீங்க அதே விஷயம், ரெண்டு பேருக்கும் மஞ்சு வாங்குறாங்க, ரெண்டு பேருக்கும் வாங்கி தராங்க, சண்டை இருக்காது தானே? கிடையவே கிடையாது. அப்பயும் சண்டை வரும். ஏன் சண்டை வரும்னா, எனக்கு தானே ஸ்பெஷலாக நீ வாங்கிட்டு வந்திருக்க, ஏன் அவனுக்கும் அப்போ வாங்கிட்டு வந்திருக்க, அது காமன் தானே, அப்போ நார்மல் தானே அப்படின்ற ஒரு சண்டை வரும். இதே கொஞ்ச நாள் அந்த பசங்க வந்து வளர்ந்து வர்றப்போ, ஓகே எனக்கும் அது பிடிச்சிருக்கு, எனக்கு அப்பா அம்மா வாங்கி கொடுத்துருக்காங்க, அவனுக்கும் அது பிடிச்சிருக்கு, அதை அவனுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு மெச்சூரிட்டி வந்துட்டு அப்போது வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும், அது வர ஆரம்பிக்கும். ஸோ ஷேரிங்ன்ற விஷயம் வந்துட்டு நம்ம அவங்ககிட்ட இருந்து கற்றுப்போம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருப்பாங்க எல்லா விஷயத்தையும். அதே நான் சொன்ன மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து நீங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட போய் சொல்ல முடியாது. உங்களுக்கு பியூபர்ட்டியோ அடோலசன்ஸ் பீரியடோ வருது அப்படின்றப்போ நீங்கள் யார்கிட்ட போய் உங்கள் ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிப்பீங்க? அதாவது 2-3 வயசு டிஃப்ரென்ஸ் இருக்க ஒருத்தங்கிட்ட உங்களால் சொல்லி அதை ஷேர் பண்ண முடியல அப்படின்னா, உங்கள் அப்பா அம்மாவுக்கும் உங்களுக்கும் எவ்வளோ ஒரு 20-30 இயர்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் போய் அவங்ககிட்ட என்ன பேசுறது, அவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு என்ன நடக்குது, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா, சிப்ளிங்ஸ் இருக்க வீட்டில் ஒருத்தங்களுக்கு ப்ராப்ளம் வருதுன்னா 100% ஷுர் அவங்க வந்துட்டு அந்த அனதர் சிப்ளிங் கிட்ட தான் போய் சொல்லுவாங்களே ஒழிய பேரண்ட்ஸ்கிட்ட ஃபஸ்ட்டு போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க தான் ரொம்ப ரிலேட்டபிள் எல்லாத்துலேயுமே. அதாவது ஸ்டைலில் இருந்து என்ன சொல்கிறது, பிடிச்ச விஷயத்துலேருந்து, பிடிச்ச படத்துலேருந்து, அதாவது ரிலேட்டபிளாக இருக்க பர்சன் வந்துட்டு அவங்க மட்டும்தான். ஸோ அவங்கக்கிட்ட தான் அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து சொல்லுவாங்க. இதனால் அவங்க ப்ராப்ளம் சால்வ் ஆக போதா, இல்லை அப்பா அம்மா கிட்ட போகவே மாட்டாங்களா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக அவங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தால் அப்பா அம்மா கிட்ட தான் போவாங்க. பட் ஒரு என்ன சொல்கிறது, இவன்கிட்ட இதை ஷேர் பண்ணுவோம், இவன் நம்மளை ஜட்ஜ் பண்ண மாட்டான், இவன் நம்மளை புரிஞ்சுப்பான் அப்படின்ற ஒரு தைரியம் வந்துட்டு சிப்ளிங் கிட்ட தான் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது சப்போர்ட் சிஸ்டம்னா நான் எல்லா விஷயத்துலையுமே சொல்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க கூட ஒரு வீட்டில் ஒரு விஷயம் சொல்லணும்னா ஃபஸ்ட்டு ஒரு சிப்ளிங் இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட சொல்லி அவங்க பெர்மிஷனை வாங்கி அவங்க சப்போர்ட் இவங்களுக்கு கிடைச்ச பிறகு பேரண்ட்ஸ்கிட்ட போகிறது ஒரு பெட்டரான ஆப்ஷன். ஏன்னா
நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்குன்ற போது நம்ம ரிஸ்க் எடுக்க தயாராக இருப்போம் இல்லையா? ஸோ நம்ம யாருமே சப்போர்ட் இல்லை அப்படின்னும் போது நம்ம எப்படி ரிஸ்க் எடுக்க போவோம்? ஸோ அந்த ஒரு விஷயமும் வந்துட்டு சிப்ளிங் இருந்தால் நமக்கு நம்ம அதை ஈஸியாக கற்றுப்போம். இதே மாதிரி சொல்லப்போனால் நிறைய விஷயம் இருக்குது. எப்படி சொல்கிறது, கன்ஃப்ளிக்ட் அவாய்டன்ஸ், கன்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன். லைக் ஒரு சண்டை வந்தால் அதை எப்படி வராமல் தடுக்கிறது, இதெல்லாம் நமக்கு ஸ்கூலில் சொல்லி தர போகிறது இல்லை. இதுக்கெல்லாம் நமக்கு கரிக்குலம் கிடையாது. இதெல்லாம் ஒரு பர்சன் கூட நீங்கள் இருக்கும் போது தான் ஓகே. ஆப்வியஸ்லி ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் கற்றுப்பீங்க தான், பட் யூ ஆர் நாட் கோயிங் டு லிவ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி ஸ்கூலுக்கு போகிறீங்க, பார்க்குறீங்க, ஒர்க் பிளேஸ் போகிறீங்க, பார்க்குறீங்க, அவங்க கூட தங்க போகிறது இல்லை. அதாவது ஒரு பர்சனை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா நிறைய விஷயம் இருக்குது. பட் அவங்க கூட என்னைக்கு நீங்கள் வாழ ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் அந்த பர்சனை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. ஏன்னா அவங்க வெளியே வரும்போது அவங்க பிஹேவ் பண்ணுறது சோஷியலி பிஹேவ் பண்ணுறாங்க. அவங்க டிஃப்ரெண்ட்டான பர்சனாக எப்போ இருப்பாங்கன்னா அவங்க அவங்க கூட நீங்கள் வாழும்போது தான் அது தெரியும். அதுக்காக அவங்க இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒரு கொஞ்ச நாள் அவங்க கூட ஸ்டே பண்ணிங்கன்னா அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம். அவங்களோட டெய்லி ரொட்டீன் பற்றி தெரிஞ்சால் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் தான் அந்த பர்சன் அவங்களுக்கு முழுசாக தெரியுது அப்படின்னே சொல்ல முடியும். அப்படி பார்க்கும்போது இந்த கன்ஃப்ளிக்ட் அவாய்டன்ஸ்லாம் நமக்கு யாரும் கற்றுத்தர போகிறது கிடையாது. இது நம்ம கூட இருக்கவங்கள வச்சு தான் நம்ம கற்றுக்க போகிறோம். அதே மாதிரி பேரண்ட்ஸ்கிட்ட நமக்கு சண்டையும் போய் போட போகிறதில்ல, சண்டை எப்படி வருதுன்னு தடுக்க போகிறதில்ல. இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இப்போ நம்ம ஒரு சிப்ளிங் கூட இருக்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும். அதாவது நமக்கு சண்டை வரக்கூடாதுன்னா என்ன பண்ணணும், அவன்கிட்ட சண்டை போட்டோன்னா அதை எப்படி சால்வ் பண்ணணும். அதுவும் இல்லாமல் சிப்ளிங்ஸ் இருக்கிறதுல மிகப்பெரிய அட்வான்டேஜாக நான் என்ன நினைப்பேன்னா, கெட்டிங் அ சிப்ளிங் ஆஃப் தியர் ஓன் ஜெண்டர் ஹேஸ் இட்ஸ் ஓன் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். But getting a sibling of the opposite gender, that has much more like pros and cons. எப்படி ஒரு another gender கிட்ட நம்ம எப்படி பேசுறது, பிஹேவ் பண்ணுறது, அவங்கள எப்படி புரிஞ்சுக்கிறது, அவங்களுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு சிப்ளிங் இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக நடக்கும். ஸோ நார்மலாக இப்போது உங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க, ஒரு யங்கர் சிஸ்டரோ எல்டர் சிஸ்டரோ யாரோ இருக்கும்போது நீங்கள் ஒரு பொண்ணுகிட்ட பேசுகிறீங்க. அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்களுக்கு தெரிய வருது உங்களுக்கு சிஸ்டர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பர்செப்ஷனை ஒரு சைடு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு பொண்ணுகிட்ட பேசுகிறீங்க, உங்ககிட்ட நீங்கள் ஜென் இல்லையா, ஸோ உங்களுக்கு பிரதர் இருக்காங்க. அந்த பர்செப்ஷனே அப்படி மாறும். நீங்கள் சிஸ்டர் இருக்கும் போது அவங்களுக்கு என்ன தோணும், ஓகே ஐல் பி சேஃப் வித் ஹிம் பிகாஸ் he has a sister, he knows how to behave. பிரதர் இருக்கும் போது அதாவது மிஸ்பிஹேவ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. பட் தட் சேஃப்டி கன்சர்ன் ஓகே இவனுக்கு கேர்ள்ஸ் பற்றி தெரியாது, கேர்ள்ஸ் கூட பேசினதில்ல பழகினதில்ல அப்படின்றப்போ அது ஒரு மாதிரி அது கொஞ்சம் ட்ராப் ஆகும். இந்த எக்ஸாம்பிள் முன்னாடி கூட சொல்லியிருப்பேன். இது மாதிரி பீச் போகிறீங்கன்னு வைங்களேன், ஒரு குரூப் ஆஃப் மேல் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஒருத்தவங்க வராங்க, ஒரு குரூப் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. ஒரு பொண்ணோ ரெண்டு பொண்ணோ ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் தேவைப்படுது. நீங்கள் யாரை சூஸ் பண்ணுவீங்க? ஜென்ரலாக நீங்கள் யாரை சூஸ் பண்ணுவீங்க? கேர்ள்ஸாக இருந்தால் கண்டிப்பாக அந்த கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் இருக்க கேங்கை தான் சூஸ் பண்ணுவாங்க. மேபி பாய்ஸை கூட இவன் யாரா இவன்கிட்ட பேசுறதுக்கு என்னன்னு வாய்ப்பு இருக்குது. நான் சொல்லலை நீங்கள் பாய்ஸ்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு சொல்லலை. மேபி வாய்ப்பு இருக்குது, அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல இம்ப்ரெஷனை அது உருவாக்கும். ஸோ அந்த கன்ஃப்ளிக்ட் அவாய்டன்ஸ், கன்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன்லாம் சிப்ளிங்ஸ் இருக்கப்போ அது ஈஸியாக கற்றுக்கலாம். நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்காமையே அதை நீங்கள் கற்று வச்சுருப்பீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு விஷயம்னா, when to stand up for themselves, then when to put them down for others, அதுவும் நம்ம தெரிஞ்சுப்போம். அதாவது ஒரு சண்டை, ஒரு பிரச்சனை எதுவாக இருந்தாலுமே எப்போ நம்மளோட வாய்ஸை ரைஸ் பண்ணி நம்மளோட கருத்தை சொல்லி அந்த விஷயத்த நமக்காக செஞ்சுக்க வைக்கணுன்றதும் உங்களுக்கு தெரியும். எப்போ இல்லை அவனுக்கு தான் என்ன சொல்கிறது, அவன் தான் இதுக்கு ரொம்ப டிசர்விங் ஆன ஆள், இப்போ நான் முன்னாடி போய் நின்று எனக்கு தான் நான் தான் அது பெரிய இவன் அவன் சொல்லி அந்த விஷயத்த
எனதாக்கிக்கணும்னு எனக்கு ஒன்றும் விருப்பம் கிடையாது. பிகாஸ் ஹீ டிசர்வ்ஸ் மோர் தென் மீ. ஸோ இந்த சுச்சுவேஷனில் வந்து நான் வந்து என்னை புட் டவுன் பண்ணிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ற அந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு சிப்ளிங்ஸ் கிட்ட தான் நம்ம கற்றுப்போம். அண்ட் தென் நிறைய விஷயம் இருக்குது. ஷேரிங் நம்ம சொல்லிட்டோம். அதாவது லவ், லாயல்ட்டி, காம்ப்ரமைஸ், இந்த 3 விஷயம் இருக்குது. லவ், ஆப்வியஸ்லி யூ வில் லவ் த பர்சன் பிகாஸ் நோ மேட்டர் வாட். அதாவது வளர்ந்து நீங்கள்லாம் வந்து சண்டை போட்டு, அதாவது நிலத்துக்கு சண்டை போடுறதோ, வீட்டுக்கு சண்டை போடுறதோ, அப்பா அம்மாவை நீ வச்சுக்கோ நான் வச்சுக்கோ, நீ வந்துட்டு நான் சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேற, அது இது நீ எவ்வளோதான் நீங்கள் சண்டை போட்டாலுமே வந்துட்டு உங்களுக்கு அவங்க மேலே இருக்க லவ் வந்துட்டு குறையாது. அவங்களுக்கும் உங்கள் மேலே இருக்க லவ் குறையாது. அவங்கள எப்படி லவ் பண்ணணும்னு நீங்கள் கற்றுப்பீங்க, அவங்களும் உங்களை எப்படி லவ் பண்ணணும்னு சொல்லிட்டு கற்றுப்பாங்க. அதாவது லவ்னா ஆல் வந்துட்டு என்னது ஸ்வீட்டாக இருக்கணும், ரோசஸாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல், ஓகே சம்டைம்ஸ் வில் ஹாவ் அ ஹார்ட் கான்வர்சேஷன் அண்ட் வில் பி ஓகே வித் தட். ஓகே நான் இப்படி பேசுறதுனால அவன் என்னை வெறுத்துலாம் ஒதுக்கிட மாட்டான் அப்படின்ற அந்த ஃபார்ம் ஆஃப் லவ் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். ஆப்வியஸ்லி காம்ப்ரமைஸ். டெய்லி ஒரு சண்டை வரும், டெய்லி ஒரு பிரச்சனை வரும், டெய்லி சண்டை வருதோ பிரச்சனை வரலையோ இரிட்டேட் பண்ணும், எத்தாச்சும் ஒன்று அவங்க நோண்டிகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும் இல்லையா நமக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை அப்படியே விட்டுற மாட்டோம், நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிடுவோம். அவங்க எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணுறதும் நமக்கு தெரியும். அப்போது நான் இதில் அதாவது சில்ட்ரன்ஸோட ஃபைட் பற்றி ஒரு ஸ்டாட் பார்க்கும்போது அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சில்ட்ரன் ஆஃப் ஏஜ் 2 to 4 இருக்காங்களா, 2 to 4 அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறது 6.3 minutes ஆவரேஜாக ஒரு 6.3 minutesக்கு அப்புறம் ஒரு ஃபைட் போடுவாங்க. அப்போது ஒரு நாளைக்கு 6.3 minutes தான் வந்துட்டு ஆவரேஜ் டைம். அதுக்கப்புறம் ஒரு ஃபைட் வந்தே ஆகும் சில்ட்ரன்ஸ்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறது, கான்ஃபிடென்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, சீக்ரெட்ஸை வந்துட்டு கீப் அப் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்துட்டு சிப்ளிங்ஸ்குள்ளே நடக்கும். ஸோ இந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறது, அதாவது நமக்கு வந்துட்டு இப்பயும் சொல்கிற நிறைய பேருக்கு இந்த காம்ப்ளிமெண்ட் கொடுத்தா வந்துட்டு அதை ஏற்றுக்க தெரியாது. உன் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கா அப்படின்னு சொன்னான்னா அது வேறு ஒரு அசட்டு சிரிப்பு சிரிக்கிறது, ஒரு மாதிரி வழியுது, ஓ அப்படியா, இல்லை இல்லை இது ரொம்ப பழைய ட்ரெஸ், இதுவா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும் இல்லையா. அதாவது காம்ப்ளிமெண்ட் கொடுத்தா வந்து தேங்க்யூ சொல்லணும். தேங்க்யூ சொல்லிட்டு ஓகே, அதாவது நீங்கள் டைம் எடுத்து அப்ரிஷியேட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லலாம். அவங்கள பற்றி ஏதாவது நல்ல விஷயம் இருந்தால் அதையும் வந்து அவங்கக்கிட்ட சொல்லலாம். இதுதான் வந்து காம்ப்ளிமெண்ட்டை ஏற்றுக்கிறதுக்கான ஒரு முறைங்கிறது. இது பழைய ட்ரெஸ்ஸு, இது பார்க்க நல்லாவா இருக்குது அப்படின்றது வந்துட்டு உங்களை புட் டவுன் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. அதாவது நீங்களே உங்களை வேல்யூ பண்ணல, நீங்களே உங்களை அழகாக இருக்கீங்கன்னு ஏற்றுக்கல, நீங்களே நீங்கள் செம்மையாக இருக்கீங்கன்னு ஏற்றுக்கல. அப்படி இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கும்போது அது உங்களுக்கு டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் ஆகுது அப்படின்ற ஒன்று இருக்குது இல்லையா. ஸோ அந்த காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறதெல்லாம் வந்துட்டு சிப்ளிங்ஸ்குள்ளே வந்து கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா, கற்றுப்பாங்க, கண்டிப்பாக கற்றுப்பாங்க. பட் இருந்தாலும் சொல்கிறேன், தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க, காம்ப்ளிமெண்ட் கொடுத்தா வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க உங்களால் முடியலன்னா நீங்கள் உங்களை அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து கான்ஃபிடென்ஸ் வந்து உண்மையாகவே சிப்ளிங் இருக்கும் போது வந்து பூஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா எல்லாருக்கும் ஒரு விஷயம் செய்யும் போது ஆங்ஸைட்டி, ஃபியர் வர்றது ஜஸ்ட் நார்மலான விஷயம். ஆனால் உங்களுக்கு பெப்டாக் கொடுக்க ஒரு சில பேர் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட பேசுனீங்கன்னா, அவங்கக்கிட்ட உங்கள் விஷயத்த சொன்னீங்கன்னா உங்களோட கான்ஃபிடென்ஸ் வந்து செம்மையாக வந்து பூஸ்ட் ஆகும் அப்படின்றது இருக்கும். அதில் வந்து சிப்ளிங்ஸ் வந்துட்டு நிறைய என்ன சொல்கிறது, நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அவங்க ஒப்பீனியன்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் அதுக்கு நிறைய வெயிட்டேஜும் கொடுக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, அவங்க வந்து உங்கள் கூடயே வாழ்ந்துருக்காங்க. நீங்கள் பிறந்ததுலேருந்து ஒவ்வொரு வேர்ஷன் ஆஃப் யோர் செல்ஃபையும் அவங்க வந்துட்டு பார்த்துருக்காங்க. பட் தே ஆர் நாட் லைக் ஓகே இந்த வெர்ஷன் தான் செம்மையான வெர்ஷன், வந்து எனக்கு வந்து நீ இப்படி இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னு அவங்க சொல்லலை. ஒவ்வொரு வேர்ஷனையும் வந்துட்டு அவங்க எம்ப்ரேஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் தே நோ ஹூ யூ ஆர். உங்களோட கோர் பார்ட் என்ன அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். மற்றவங்க உங்களை ஜட்ஜ் பண்ணலாம், அவங்க சிப்ளிங்ஸ் வந்து உங்களை ஜட்ஜ் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப ரேரான விஷயம்.
ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ஒப்பீனியன் மேட்டர்ஸ். அவங்க எதாவது சொன்னீங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் அதை ஏற்றுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கீப்பிங் சீக்ரெட்ஸ்னால் வந்துட்டு, அதாவது சீக்ரெட்னா பெருசாக இருக்காது, அது ஒரு மொக்கையான சீக்ரெட்டாக இருக்கும். ஆனால் வந்துட்டு சீக்ரெட் கீப் பண்ணுறதை பற்றி நம்ம வந்து அவங்ககிட்ட தான் கற்றுப்போம். ஓகே, நம்ம இவன்ட்ட சொல்லியிருப்போம், இவன் யார்ட்டையும் சொல்ல மாட்டான். ஐ மீன் நம்மளை போய் போட்டும் கொடுப்பாங்க பேரண்ட்ஸ் கிட்ட தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் அப்படியே இருந்தாலும் வந்துட்டு சீக்ரெட் கீப்பிங்லாம் வந்து நம்ம சிப்ளிங் கிட்ட தான் கற்றுப்போம். அது சும்மாலாம் வராது. மேபி அவன் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பான், நம்மகிட்ட சொல்லியிருப்பான், அப்பா அம்மாட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுருப்பான். அதை வந்து கீப் அப் பண்ணுறதே பெரிய விஷயம். அது போய் ஒளரி கொட்டிடக்கூடாது. இந்த விஷயம்லாம் வந்துட்டு நமக்கு கரிக்குலமில் இல்லை, நமக்கு யாரும் கற்றுத்தர மாட்டாங்க. அதாவது சிப்ளிங்ஸ் இருக்கும் போது இதெல்லாம் நம்ம தானாகவே கற்றுப்போம் இந்த விஷயம்லாம். அதனால தான் பார்த்திங்கன்னா there is a difference between a single child and children's with siblings. அதாவது நிறைய சில்ட்ரன்ஸை வளர்க்குறதுல வந்து பேரண்ட்ஸ்க்கும் பங்கு இருக்குது இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த எல்டஸ்ட் கிட்க்கும் யங்கஸ்ட் கிட்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா? அதாவது எல்டஸ்ட் கிட்னா எது சொன்னாலும் கேட்டுப்பாங்க, அப்பாவியாக இருப்பாங்க அப்படின்னு இருக்கும். ஆனால் அந்த யங்கஸ்ட் வந்து பண்ணுற சேட்டையெல்லாம் அதுதான் பண்ணும். என்ன சொல்கிறது, யாருக்கும் அடங்காது, அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா? அதாவது நம்ம வந்து அழுது கேட்டு குழம்பி கிடைச்ச விஷயம்லாம் வந்துட்டு அவங்களுக்கு சாதாரணமாக கிடைச்சிரும். நம்மளுக்கு வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்கூலுக்கு போறியா, சாப்பாடு என்ன வைக்கிறோமா, சாப்பிட்டு ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகணும், இந்த சாப்பாடு வேணும் அதெல்லாம் வேணும் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அதே பார்த்தீங்கன்னா இந்த யங்கஸ்ட் கிட் வந்துட்டு காலையில் வந்து இல்லை என்னால் உப்புமாலாம் சாப்பிட முடியாது, எனக்கு தோசை தான் வேணும். நான் அடித்து சொல்கிறேன், 99.9% வந்து அந்த குழந்தைக்கு தோசை ஊற்றி கொடுப்பாங்க. அதாவது நீ இதை சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்கிற தைரியம் வந்து அந்த பேரண்ட்ஸ்க்குமே இருக்காது. அது என்ன ஒரு டிஃப்ரென்ஸு அப்படின்னு தெரில. அதுவும் இல்லாமல் பேரண்ட்ஸ் எப்பயுமே சொல்லுவாங்களே, எனக்கு ஃபேவரட்டிசம் கிடையாது, நான் வந்து ஃபேவரட்டிசம் ஒரு வேர்ட் கிடையாது, நான் எந்த அதாவது இதுதான் என்னோட ஃபேவரட் கிட் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி தானே சொல்லுவாங்க. ஸோ எனக்கு நான் பார்த்த ஒரு ஸ்டாட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இருங்க அது என்னன்னு மறந்துட்டேனே, அந்த பர்சன்டேஜை வந்து மறந்துட்டேன். அதாவது ஒரு பர்சன்டேஜ் இருக்குது. 70% ஆஃப் ஃபாதர்ஸும் சரி, 65% ஆஃப் மதர்ஸும் சரி, அவங்களுக்கு ஃபேவரட் சைல்டுன்னு ஒரு சைல்டு இருப்பாங்க. அது வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு 5% on a whole parents, 95% of parents will have a favorite child. 5% will only treat their child as equal. They don't have any favor to that children. 70% of fathers will have a favorite child. 65% of mothers will have a favorite child. ஸோ இந்த எல்டஸ்ட்டுக்கும் யங்கஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? அதில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்டஸ்ட் சைல்டு வந்து பார்த்திங்கனாவே என்ன சொல்கிறது, வெல் எஜுகேட்டடாக இருக்கும், அந்த குழந்தை நல்லா படிக்கிற குழந்தையா இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஹெல்தியஸ்ட் குழந்தையா இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மோஸ்ட் வேக்சினேட்டட் குழந்தையா இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிட்டுன்றதுனால நல்ல போஷாக்காக வளர்ப்பாங்க. ஓகேவா? உங்களுக்கு கிடச்சிருக்க ஒரு ஃபஸ்ட்டு சாம்பிள் அது. நீங்கள் அதாவது மோஸ்ட் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தே வில் டூ வித் ஃபர்ஸ்ட் கிட் தான். ஏன்னா அதாவது சொல்கிறது, உங்கள் R&Dயில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கைண்ட் ஆஃப் செட் ஆஃப் சாம்பிள் அப்படிங்கிறது தான் வந்து எல்டஸ்ட் கிட்டு. அதாவது நீங்கள் எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் அதுக்கு தான் பண்ணி பார்ப்பீங்க. அதுவும் இல்லாமல் ஏன் வந்து ஹெல்த்தியஸ்ட் அண்ட் வேக்சினேட்டட் கிட்னா, ஃபஸ்ட்டு சைல்டு என்ன ஒரு உடம்புக்கு ஹெல்த் இஷ்யூ வந்தாலும் உங்களுக்கு தெரியாது, ஆப்வியஸாக உங்களுக்கு தெரியாது என்ன பண்ணணும்னு. அது ஒரு உயிர் இல்லையா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வேக்சினேஷன்லாம் கரெக்டாக கொடுத்துருப்பீங்க, நல்ல சாப்பாடு வந்து கொடுத்துருப்பீங்க, ஏன்னா அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் குழந்தை அப்படின்றப்போ. அதே மாதிரி ஐக்யூ டிஃப்ரென்ஸும் வந்துட்டு எல்டஸ்ட் கிட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அந்த பாயிண்ட்ஸ் தெரில. திஸ் மச் அமௌண்ட் ஆஃப் ஐக்யூ வந்துட்டு எல்டஸ்ட்க்கும் யங்கருக்கும் டிஃபர் ஆகும். அதுக்காக வந்துட்டு யங்கஸ்ட் வந்து சாதாரணமான ஆள் அப்படின்னு நான் சொல்லலை. பட் அந்த ஐக்யூ டிஃப்ரென்ஸ் வந்துட்டு, ஐக்யூன்றது வந்துட்டு படித்து மார்க் எடுக்கணும் அப்படின்றது மட்டும் ஐக்யூ கிடையாது, எல்லாமே சேர்ந்தது வந்துட்டு ஐக்யூ தான். அதுலேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குல்ல. மேபி அந்த ஒரு காம்பினேஷனில் வந்துட்டு எல்டஸ்ட் கிட் வந்துட்டு திஸ் மச் ஐக்யூ தே வில் டிஃபர் ஃப்ரம் தி யங்கஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ
ஐ மீன் ஸ்மாலஸ்ட் ஒன் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, யங்கஸ்ட் சிப்ளிங் எப்படி இருப்பாங்கன்னா, என்ன சொல்கிறது, அவங்களுக்கு வேண்டிய விஷயத்த எப்படி கேட்டால் என்ன பண்ணால் அது அவங்களுக்கு கிடைக்கும்ன்றது வந்து அவங்களுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி தெரியும். நீங்கள் வந்து ஒரு ட்ரிப்புக்கு, ஒரு எல்டர்ஸ் கிட் ட்ரிப்புக்கு போகணுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்துட்டு பேரண்ட்ஸ்கிட்ட 1 வீக் முன்னாடியே சொல்லணும், யார் வராங்க, எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம், எல்லாமே நீங்கள் சொல்லணும். இதே யங்கர்ஸ் கிட் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி ட்ரிப் இருக்குது, நான் போகிறேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன், நான் போயிட்டு வந்துடுறேன். தே won't ask permission, they will just say it. சஜஷன் கூட கிடையாது, இன்ஃபர்மேஷன் தான். அதே மாதிரி ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாங்க யங்கர்ஸ் கிட் வந்துட்டு. அதாவது சீக்கிரம் கற்றுப்பாங்க எல்லா விஷயத்தையுமே, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. ஸ்மார்ட்னா ஐ மீன் அந்த ஐக்யூ லெவலில் விட்டுருங்க நீங்கள், அதாவது அஸ் அ ஹோல் நான் அது அப்படி சொன்னேன். பட் வந்து ஸ்மார்ட்டஸ்ட்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துலேயுமே யங்கஸ்ட் சிப்ளிங்ஸ் தான் இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் எல்லா விஷயத்தையும் வந்து சீக்கிரமாக வந்து கற்றுப்பாங்க. அதாவது வேற ஒரு சப்போர்ட் அவங்களுக்கு என்ன அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் கிட்டுக்கு வந்து அப்பா அம்மா தவிர வேறு யாருமே கிடையாது. பட் அந்த செகண்ட் யங்கஸ்ட் கிட்டுக்கு வந்துட்டு ஒரு எல்டஸ்ட் சிப்ளிங் இருக்காங்க அப்படின்றது அது ஒரு பெரிய லேர்னிங் அவங்களுக்கு, அவங்கக்கிட்டேருந்து கிடைக்கும். நிறைய விஷயம் வந்துட்டு அந்த சிப்ளிங் கிட்டேருந்து அவங்க கற்றுப்பாங்க. ஸோ யங்கஸ்ட் வந்துட்டு அந்த மாதிரி. அதாவது இந்த மிடில் சில்ட்ரன்ஸும் இருப்பாங்க. அதாவது 3-4 பேர் படுக்கும்போது நடு பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா. அவங்களுக்கும் சில மாதிரியான இந்த ப்ரோஸ் அண்ட் கோன்ஸ் எனக்கு சரியாக தெரியல. பட் அவங்களோட ஒரு இது எப்படி சொல்கிறது, ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ரெக்கக்னிஷன் கிடைக்கிறது வந்துட்டு ரொம்ப கஷ்டம். அதுக்காக அவங்க வந்து ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாதாரணமாகவே அவங்களுக்கு அட்டென்ஷனும் சரி ரெக்கக்னிஷனும் சரி கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க லைஃப்பில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான டைரக்ஷன் வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்னா, எல்டஸ்ட்டும் ஒரு குறிப்பிட்ட டைமில் எடுத்துருவாங்க, யங்கஸ்ட்டும் ஒரு குறிப்பிட்ட டைமில் எடுத்துருவாங்க. பட் இந்த மிடில் கிட்ஸ்க்கு வந்துட்டு இட் வில் டேக் டைம் டு டூ வாட் எவர் தே வாண்ட் அப்படின்னு. தே ஆர் நாட் லெஸர் தென் யங்கஸ்ட் அண்ட் எல்டஸ்ட், பட் தீஸ் ஆர் சம் ஆஃப் தியர் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அடுத்து ஐ மீன் இந்த மாதிரி ஸ்டாட் வேறு என்ன இருக்குன்னா, அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸ்டாட்டாக இருக்கிறது அவ்வளோதான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து சிப்ளிங் பற்றி நான் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணது அப்படின்றது. ஸோ என்னோட பர்சனல் வியூவிலேருந்து நான் ஒரு சில விஷயம் வந்து ஷேர் பண்ணுறேன். இது வந்து நீங்களாம் நோட் பண்ணியிருப்பீங்களா அப்படின்னு தெரியாது. ஸோ உங்களோட யங்கர் சிப்ளிங்ஸ் கிட்ட வந்துட்டு உங்களுக்கு ஒரு சிப்ளிங் இருக்கும்போது இந்த டவுட் கேட்குறது, இந்த எம்பரசிங்கான ஃபீலிங், பீயிங் டம்ப், இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு நார்மல் விஷயமா தெரியும். ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒரு டவுட்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்டை போய் கேட்குறத விட உங்கள் சிப்ளிங் பக்கத்தில் இருக்காரு அப்படின்றப்போ உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்கக்கிட்ட கேட்குறதுக்கு. பிகாஸ் தே ஆர் நாட் கோயிங் டு ஜட்ஜ் யூ. அனதர் திங் வந்துட்டு அவங்க உங்களை டம்பஸ்ட் பர்சனாகவே ட்ரீட் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். எப்படியும் உங்கள் சிப்ளிங் கிட்ட போய் கேட்டதும் வாடா நான் சொல்லித்தரேன், நான் பண்ணித்தரேன் அப்படிலாம் இல்லை. ஒரே பிஹேவ் பண்ணுவாங்க. நான் பண்ணித்தர மாட்டேன், எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்பாங்க, என்னால் பண்ண முடியாது, எனக்கு டைம் இல்லை, சம்திங் ஏதோ ஒன்று உங்களை வந்து இரிட்டேட் பண்ணாமல் மேபி யூ வில் ஃபீல் லைக் யூ ஆர் த டம்பஸ்ட் பர்சன் இன் த ஹோல் வேர்ல்ட் வித் தெம். பட் தே won't accept it like you will be dump in front of other person. இப்போ நீங்கள் இது தெரியாமல் யார்கிட்டையும் போய் வந்துட்டு ஐ மீன் டம்பாக இருக்கிறத வந்து அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. எப்படியோ ஒன்று ஏதோ ஒன்று பண்ணி வந்து உங்களுக்கு அந்த விஷயத்த சொல்லி கொடுத்துருவாங்க. மீன்ஸ் எனக்கு ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னா, என் தம்பிக்கும் எனக்கும் ஒரு 1 decade ஆஃப் டிஃப்ரென்ஸ், 10 years டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு விஷயத்துக்கு அசிங்கம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டேன்னு வைங்களேன், நான் எல்லா விஷயத்துக்கும் அசிங்கம் தான் பண்ணணும். அவன்கிட்ட என்னால் எதுவுமே பேச முடியாது, நான் எல்லா விஷயத்துக்கும் அவன்கிட்ட அசிங்கம் பண்ணுவேன். ஏன்னா நான் வந்துட்டு ஒரு 90s என்ன சொல்கிறது, 90s சொல்ல முடியாது, நான் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு 10 years, அதாவது கல்ச்சுரல் சேஞ்ச், எஜுகேஷ்னல் சேஞ்ச் எல்லாம் சேஞ்ச் ஆகி ரிஃபார்ம் சேஞ்ச் ஆகி ஒரு சிப்ளிங் எனக்கு இருக்கான் அப்படின்றப்போ நான் போய் அவன்கிட்ட அசிங்கம் பண்ண அவமானம் பண்ணோன்னா எல்லாத்துக்குமே நான் அசிங்கம் பண்ண அவமானம் பண்ணும். ஸோ ஒரு வாட்டி ஏதோ அவன்கிட்ட நான் ஹெல்ப் கேட்டேன். அப்போ அவன் ரொம்ப சின்ன பையன்,
ஐ மீன் சின்ன பையனா ஸ்கூல் லெவலில் ரொம்ப சின்ன பையன் அப்படின்னு, அதாவது ஒரு 6th ஸ்டாண்டர்ட் இருப்பானா, ஒரு 6th ஸ்டாண்டர்ட் இருப்பான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி எனக்கு ஏதோ ஒரு டவுட் வந்துச்சு. நான் போயிட்டு அவன்கிட்ட கேட்குறேன். கேட்டெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு சொல்லி கொடுத்துட்டேன். சொல்லி முடிச்சுட்டு சரி நாளைக்கு வந்துட்டு இது வந்து கேட்டாங்கன்னா நான் சொல்கிறேன், என் தம்பி தான் எனக்கு சொல்லி கொடுத்தான் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு. அப்போ அந்த சின்ன பையன் அந்த வயசில் அவன் அப்படி என்ன சொன்னானா, இல்லை நீ வாஷினி நீ வந்து சொல்லாத நான் சொல்லி கொடுத்தேன்னு. அவங்க என்ன நினைப்பாங்க, சின்ன பையன் கிட்ட போய் கற்றுட்டு வந்திருக்காளே அப்படின்னு நினைப்பாங்க. நீ வந்து நீயே படிச்சேன்னு சொல்லு, நீயே கற்றுக்கிட்டேன்னு சொல்லு, என்கிட்ட கற்றுக்கிட்டேன்னு சொல்லாத. அவ்வளோ ஒரு சின்ன வயசுல அவ்வளோ மெச்சூர்டான ஆன்சர் வந்து நான் சொல்லியிருப்பேனா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ அதாவது நீங்கள் அவங்க கிட்ட டம்பஸ்ட் பர்சனாக இருக்கிறது அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க தான், பட் தே won't allow another person to think that you are dumb. அது வந்து அவங்கள அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நான் உன்னை என்ன வேணால் சொல்லுவேன், நான் உன்னை அசிங்கமாக பேசுவேன், ஆனால் இன்னொருத்தன் வந்து உன்னை அப்படி சொல்லிடக்கூடாது அப்படின்றது வந்துட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். மேபி நாட் அப் டு த மார்க் ஆஃப் லைக் 10 pointsக்கு அப்படி தான் நினைப்பாங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க. மேபி தே வில் ஹாவ் தட் 5 to 6 points, 7 to 8 points of that thought. ஓகே, நம்ம சிப்ளிங் வந்துட்டு யாரோ மற்றவங்க எதுவும் தப்பாக சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. வேற என்ன விஷயம் வந்துட்டு இருக்கு சிப்ளிங்ஸ் பற்றினா, நெக்ஸ்ட் இஷ்யூ வந்து ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ப்ராப்ளம் வர்றது நம்மளால ஏற்றுக்க முடியாது தான். பேரண்ட்ஸ்குள்ள ப்ராப்ளம் வர்றது நம்மளால ஏற்றுக்க முடியாது தான். ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் வர்றது நம்மளால ஏற்றுக்க முடியாது தான். இதெல்லாம் விட கொடுமையான விஷயம் என்னென்னா, சிப்ளிங்குள்ள சண்டை வந்து அதை நம்மளால ஏற்றுக்கவே முடியாது. அது உறுத்திக்கிட்டே இருக்கும். எப்படின்னா, அதாவது நமக்கு எல்லா விஷயமும் நல்லா இருக்கும்போது அதை பற்றி நம்ம கவலைப்பட போகிறதில்ல. எந்த ஒரு விஷயம் இல்லையோ, எந்த ஒரு விஷயம் வந்து ஐ மீன் சாட்டிஸ்ஃபைடான ஃபீலிங் இல்லையோ, அது நம்மளை உறுத்திட்டே இருக்கும் இல்லையோ, அதே மாதிரி தான். அதாவது இப்போ வீடுன்னு எடுத்துட்டோன்னா அப்பா அம்மா சிப்ளிங் அப்படின்னு இருக்கும்போது பெருசாக அப்பா அம்மா கிட்ட நமக்கு பிரச்சனை வராது. அப்படியே பிரச்சனை வந்தாலும் சரி, அது நம்ம மனசுக்குள்ளே அவ்வளோவா நிற்காது. பட் சிப்ளிங்குள்ளே ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அது உங்களை போட்டு அப்படியே உறுத்திக்கிட்டே இருக்கும். அது வந்து சால்வ் பண்ணாத வரைக்கும் நிம்மதியே இருக்காது. மேபி ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஜாலியாக இருப்பீங்க, மேபி உங்கள் பார்ட்னர் கூட ஜாலியாக இருப்பீங்க. அது வந்துட்டு உங்களை அப்படியே நச்சு பண்ணிகிட்டே இருக்கும். இந்த மாதிரி இருக்குது, அவன்கிட்ட பேச முடியாது, அவன்கிட்ட சொல்ல முடியாது அப்படின்றது. மேபி நம்ம வாழ்க்கையில் ஒரு பர்சன் கிட்ட வந்துட்டு உண்மையாக இருக்கணும் அப்படின்ற இது இருக்கும் இல்லையா. மேபி பார்ட்னர் வருவாங்க, அவங்கக்கிட்ட உண்மையாக இருக்கலாம், அதுக்கு நாள் இருக்குது. பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட உண்மையாக இருக்கலாம், ஆனால் அவங்கக்கிட்ட நமக்கு அந்த அட்டாச்மெண்ட் வந்து இருக்காது. ஸோ இந்த ஒரு பர்சன் கிட்ட நம்ம உண்மையாக இருக்கும்போது இவங்கக்கிட்ட பிரச்சனை, இவங்கக்கிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிக்க முடியலன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அண்ட் இட்ஸ் அ ஃபேக்ட், ரைட்? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான பர்சன் கிட்ட வந்துட்டு 3 daysக்கு மேலே உங்களால் அந்த ஃபைட்டை வந்து கண்டினியூ பண்ணவே முடியாது. ஏதாச்சும் ஒன்று அவங்கள மறுபடியும் வம்புக்காச்சும் இழுப்பீங்க, மறுபடியாச்சும் சண்டை போடுவீங்க, ஏன்ட்ட பேசாமல் இருக்கேன்னு கேட்பீங்க. ஏதாச்சும் ஒரு சின்ன காரணம் இருக்குமா அவங்ககிட்ட நம்ம பேசுறதுக்கு அப்படின்ற மாதிரி. யூ வில் ஆல்சோ ட்ரை, த அதர் பர்சன் வில் ஆல்சோ ட்ரை. ஒன்லி 3 days தான், அதுக்கு மிச்சம் போகுது அப்படின்னா மேபி த இன்டென்சிட்டி ஆஃப் த ப்ராப்ளம் மே பி ஹை. You are letting that people to cool down or something like that. Maybe it will take some more time, but it won't be like 1 month, 3 months, year or something. அந்த மாதிரிலாம் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது வந்து நான் சிப்ளிங்க்குன்னு சொல்லலை, நார்மலாகவே ஒரு பர்சன் ரொம்ப லவ் பண்ணுறீங்க அப்படின்னாவே அவங்கக்கிட்ட 3 நாள் கழித்து நீங்கள் பேசிடுவீங்க. அதே மாதிரி வேற ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, ஒரு பர்சன் வந்து உங்ககிட்ட சண்டை போடுறாங்கன்னா யூ மீன் சம்திங் டு தெம். நீ ஏன் பேசலான்னு அது கேட்குறாங்க, நீ ஏன் வரலன்னு அது கேட்குறாங்க, நீ ஏன் என் கூட சாப்பிட வரல, நீ ஏன் என் கூட பேசி ரொம்ப நாள் ஆச்சு, என்னாச்சு, எதனா ஒரு சில்லியான ரீசனுக்கோ எதுக்கோ உங்ககிட்ட வந்து சண்டை போடுறாங்கன்னா யூ மீன் சம்திங் டு தட் பர்சன், ஸோ தட் தேர் கம்மிங் அண்ட் ஆஸ்கிங் யூ. அவங்க என்னைக்கு சண்டை போடுறத நிறுத்துறாங்களோ அன்னைக்கே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம வந்து அந்த வேல்யூ இந்த லைஃப் வந்து தொலைச்சிட்டோம் அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா உங்களுக்கு முக்கியமாக இருக்கும்போது தான் உங்கள் மேலே உரிமை இருக்குது, நீங்கள் முக்கியமானவங்களா இருக்கீங்கன்றப்போ தான் உங்ககிட்ட வந்து சண்டைலாம் போடுவாங்க. அவங்க சண்டை போடுறத நிறுத்துறாங்கனாவே
யூ டோன்ட் மீன் தட் மச் டு தெம். அதுதான் அதோட மீனிங் வந்துட்டு. இது வந்து எல்லா டைம்ஸ்லையும் வந்து கரெக்டாக இருக்கும்னு நான் சொல்ல வரல. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அவங்க கிட்ட சண்டை போடுறாங்கன்னா உங்களை பற்றி கேர் பண்ணுறாங்க, உங்களை லவ் பண்ணுறாங்க, உங்களை வந்துட்டு அவங்க கூட வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. யூ மீன் சம்திங் டு தெம். அதுதான் அதோடைய மீனிங். அதுக்காக வந்து டாக்ஸிக்காக பிஹேவ் பண்ணுறது, ஒருத்தையை போட்டு அடிக்கிறது, மென்டலாக அவங்கள டார்ச்சர் பண்ணுறது, இதெல்லாம் லவ் கிடையாது. இதெல்லாம் வந்து டாக்ஸிசிட்டி, டாக்ஸிக்கில் வரும். ஸோ அதெல்லாம் லவ் கிடையாது. அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான், இவ்வளோதான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். ப்ரிப்பேர்ன்றதை விட என்னுடைய லேர்னிங்கில் இருந்தும் நான் பார்த்த விஷயத்துல இருந்தும் நான் இந்த விஷயம்லாம் வந்து மேபி நீங்களும் வந்து இதெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் மேபி அது நான் இப்போ சொல்கிறனால எக்ஸ்பிளிசிட்டாக சொல்கிறனால உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். நீங்களும் இந்த விஷயத்தெல்லாம் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு மோஸ்ட் ப்ரீஷியஸான பாண்ட். அதுவும் இல்லாமல் அதாவது இது சயின்டிஃபிக்கலாக இருக்குது. அதாவது ஒரு வீட்டில் 4 பேர் இருக்காங்க. அதாவது மதர், ஃபாதர், 2 சிப்ளிங், ஐ மீன் 2 சில்ட்ரன் இருக்காங்கன்னா they will have different relationships with all these people. லைக் அம்மாவுக்கு வந்து பையன்ட்டையும் பொண்ணுக்கிட்டேயும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும், 2 ஆச்சா. இப்போ அப்பா கிட்ட வந்து பையன்ட்டையும் பொண்ணுக்கிட்டேயும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும், 4 ஆச்சா. சிப்ளிங்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும், 5 ஆச்சா. பேரண்ட்ஸ்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும், 6 ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த மாதிரி based on the number of siblings they have in their family and based on the like what to say eldest to youngest, இத மாதிரி விஷயத்தெல்லாம் வச்சு there are like அந்த ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு ஒரு டேர்ம் வந்து சொல்லுவாங்க. இத்தனை டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்குது அப்படின்றப்போ, அப்படி இருக்கப்போ அது வந்து ஸ்பெஷலான விஷயம் வந்து சிப்ளிங்குள்ளே இருக்க அந்த பாண்ட் வந்துட்டு. ஸோ உங்களுக்கு ஒரு சிப்ளிங் இருக்காங்கன்னா நீங்கள் ஏதோ பூர்வ ஜென்ம புண்ணியம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா தனியாக தான் இந்த உலகத்துக்கு வந்தோம், தனியாக தான் போகிறோன்றப்போ நம்ம கூடயே ஒரு உறவு வந்து கடைசி வரைக்கும் இருக்குது. எதையுமே எதிர்பார்க்காம, எப்பயுமே நம்மளை விட்டு போகாமல், எவ்வளோ தூரம் போனாலும் அதே பாண்டோட, அதே பாசத்தோட, எவ்வளோ சண்டை போட்டாலும் திரும்ப வந்து பேசுகிற, உங்களுக்கு நல்லதை மட்டும் நினைக்கிற அந்த ஒரு சிப்ளிங் பாண்ட் வந்துட்டு சாதாரணமான பாண்ட் கிடையாது. ஸோ யூ ஹாவ் அ சிப்ளிங் இன் த சென்ஸ். இந்த பாட்காஸ்ட் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, அவங்கள வந்து இம்பார்ட்டண்ட் பர்சனாக ஃபீல் பண்ண வைங்க. அவங்க ஒப்பீனியன்ஸ்க்கு வந்து வெயிட்டேஜ் கொடுங்க. அவங்கக்கிட்ட உங்கள் லைஃப் டெசிஷன்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். நோ மேட்டர் வாட் ஃப்யூச்சரில் வந்துட்டு நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டு பிரிய போகிறீங்க அப்படின்ற ஒரு இது இருந்தாலும் that love won't change between you people. Don't compare the relationship you have with your sibling with your father's or mother's sibling. They are from a different era. They like அவங்களோட வளர்ப்பு, அவங்களோட படிப்பு, அது எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆனது. நீங்கள் இப்போ உங்கள் சிப்ளிங் கூட இருக்க அந்த பாண்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆனது. டோன்ட் கம்பேர் இட் டு தெம், பட் we'll have similar characteristics between all these age groups and these கல்ச்சுரல் குரூப்ஸ். பட் இது வந்து ஒரு ஸ்பெஷலான பாண்ட். உங்களுக்கு ஒரு சிப்ளிங் இருக்காங்கன்றதே சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். சந்தோஷப்படுங்க, அவங்கள செரிஷ் பண்ணுங்க. அவங்க கூட இருக்க டைமை வந்துட்டு நல்ல விதமாக யூஸ் பண்ணுங்கள். 2 பேருமே வந்து சந்தோஷப்படுற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அது இருக்க வரைக்கும் அதோட அருமை வந்து தெரியாது. அது இல்லாமல் போகிறப்ப தான் அதோட அருமை வந்து தெரியும். ஸோ வந்து உங்கள் சிப்ளிங்கை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. லைஃப் டைமுக்கு அவங்க உங்கள் கூட இருக்க போகிறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் நீங்கள் அவங்க கிட்ட திரும்ப போகலாம். தட் பர்சன் வில் டேக் கேர் ஆஃப் யூ. தே வில் லவ் ஃப்ரம் வேர் தே லெஃப்ட் யூ. ஸோ ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட். பாய்.